வெல்கம் டு கேஎம் ட்ராவல் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஈஸ்டர் மார்க்கெட் தான் பார்க்க போகிறோம். பெர்னோ சிட்டி சென்டரில் ஈஸ்டர் மார்க்கெட் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் போட்டிருக்காங்க, என்னென்ன கடையெல்லாம் இருக்குது, சாப்பிட்ற ஐட்டம்ஸ் என்ன இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ப்ராக் சீரீஸில் ப்ராகோட ஈஸ்டர் மார்க்கெட் போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன், மறக்காமல் அதை போய் பார்த்துட்டு அப்புறம் இதை வந்து பாருங்கள். ரெண்டில் எது நல்லா இருக்குன்னு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ போகலாம். அங்கே வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி வச்சு கொஞ்சம் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அது மக்கள் ரொம்பவே அழகாக நின்று ரசிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இந்த ட்ரூப் வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்துடுவாங்க. கிறிஸ்மஸ் அப்போது அந்த மாதிரி என்ன இங்கே ஃபெஸ்டிவல்ஸ் ஏதாவது இங்கே ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இந்த ஸ்கொயரில் அப்படின்னா இவங்க வந்து இந்த மாதிரிலாம் நல்லாயிருக்கும். வந்து பாட்டு பாடிட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு மக்கள் எல்லாம் அதை ரசிச்சுட்டு குட்டி பிள்ளைகள்லாம் டான்ஸ் ஆடிட்டு ஒரு மாதிரி ஒரு வைபாக இருக்கும் இந்த சிட்டியே. அப்புறம் அந்த ஸ்கொயரில் ஒரு எக் எடுத்து நல்லா பெயிண்ட் பண்ணி அதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் போட்டிருந்தாங்க. ஏன் ஈஸ்டர் அப்போ பெயிண்ட் பண்ணுறாங்க அந்த எக்கு மாதிரி ஒரு ஷெல், அந்த எக்கோட ஷெல் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த ஈஸ்டர் வந்து எப்போவுமே ஸ்ப்ரிங் சீசன் தொடங்கினோடனே வரும். ஸோ ஒரு புது வருஷம் ஒன்று தொடங்குது அப்படின்றதுக்காண்டி ஒரு எக்குனா அது எக்கு உடஞ்சி அதுலேருந்து அந்த பறவை வரும்ல, அது மாதிரி அதை மீன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு லைஃப் நம்மளுக்கு வரப்போகுது, அதை மீன் பண்ணுறதுக்காண்டி சொல்கிறாங்க. அப்புறம் கிறிஸ்டின் முறைப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஜீசஸ் இறந்து மறுபடியும் உயிர்ப்பிச்சு வந்தார் இல்லையா, அதை தானே ஈஸ்டர்னு கொண்டாடுறாங்க. ஸோ அதை வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக அவங்க வந்து அந்த எக்கு ஷெல்லுக்கு பெயிண்ட் அடித்து அதை வந்து ஒரு ஹாப்பினஸின் வெளிப்பாடாக அதை காமிச்சிட்ருக்காங்க. அதனால் இந்த ஈஸ்டர் எக் ஹண்ட்டு அதெல்லாம் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். அந்த எக் ஷெல்லை வாங்கி பெயிண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க சின்ன பிள்ளைகள்லாம். அப்புறம் நிறைய குட்டி குட்டி கடைலாம் போட்டிருந்தாங்க. நம்ம ஊரில் அந்த திருவிழாலெல்லாம் இருக்கும்ல பாசி கடை, அந்த மாதிரி கடையெல்லாம் ரொம்பவே நிறையா இருந்தது. குட்டி குட்டி தோடுக அந்த மாதிரி நிறையா இருந்தது. அப்புறம் நல்லா மார்பிள் கல் மாதிரி நிறைய கல்லெல்லாம் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு கடையாக நின்று பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன். அப்புறம் இது என்னென்னா ஜிஞ்சர் பிரெட்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் செக் ரிப்பப்ளிக்கோட ஒரு நேட்டிவ் ஒரு பிரெட்டுன்னே வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இது டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும். இது ரொம்பவே ஃபேமஸ். மக்கள் இதை ரொம்பவே இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க இங்கே. நானும் 2 வாங்கிட்டேன். அப்புறம் நிறைய அந்த கைவினை பொருட்கள்லாம் ரொம்பவே நிறையா இருந்தது. அந்த பறவைகள் ஷேப்பில் கிளாஸஸ்ஸு, பீங்கா அந்த சொல்லுவோம்ல நம்ம ஊரில், அந்த செராமிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே ரொம்ப நிறையா இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் தானே நம்மலாம் போய் வாங்கணுன்னே ஆசைப்படுவோம். ஈவன் தோ நம்மளுக்கு அந்த திங்ஸ் எல்லாம் இருந்தாலுமே நம்ம அதை வாங்கணுன்றப்போ இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறப்போ நம்மளுக்கு வாங்கணும்னு தோணும். அந்த மாதிரி இந்த ஊர் மக்களுக்கும் அப்படி தான் தோணும் போல். அவங்க அப்போ தான் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம். அப்புறம் டெக்கரேஷன் கடையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பாடு கடை வந்துருச்சு. இங்கே ஒரு பாட்டியமாக ஏதோ பொரிச்சு வச்சுட்டு அதை 2 பிரெட்டுக்கு நடுவில் வச்சு அப்படியே டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை நிறைய வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஐஸ்கிரீம் கடை இருந்தது. அப்புறம் அந்த சிம்னி கேக் நம்ம ப்ராகில் பார்த்தோம்ல, அது இங்கேயும் இருந்தது. ஆனால் இங்கே என்னன்னாங்க, இந்த மாதிரி ப்ரைஸ்க்கெலாம் வரும்போது கேஷாக வச்சுக்கணும். இங்கே மோஸ்ட்லி வந்து இங்கே யாரும் கார்டு ஆக்சஸ் பண்ணுறதில்ல, அவங்க கேஷாக தான் கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி காசு எடுத்துகிட்டு போயிட்டோன்னா ரொம்ப வசதியாக இருக்கும் இங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு. அப்புறம் ஒரு பீஸா கடை இருந்தது. அவங்க ப்ரிப்பேர் பண்ணி ரெடிமேடாகவே இருந்தது. இதை நம்ம அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பேக் பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இந்த பீஸாக்கும் இங்கே ரொம்ப கொஞ்சம் மக்களுக்கு க்ரேஸ் அதிகம் பீஸா சாப்பிட்றதுக்கு இங்கே. அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோன்னா அடுத்து ஒரு டெக்கரேஷன் கடை வந்தது. நிறைய மரத்திலான பொருட்கள்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. அப்படியே நிஜமாலே அதெல்லாம் அப்படி அதுக்கு உயிர் இருக்கிற மாதிரியே இருந்தது. அந்த பறவைகள் அந்த பொம்மையெல்லாம் பார்க்குறப்பவே ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த செக் ரிப்பப்ளிக்கில் இந்த பிளாக் ஸ்மித் சொல்லுவாங்கள்ல, அவங்க ரொம்பவே ஃபேமஸாக இருப்பாங்க. ஏன்னா மிடிவல் காலத்தில் ஐரோப்பியாவில் ரொம்பவே அவங்களுடைய பங்கு வந்து ரொம்ப இருந்திருக்கு. என்னென்னா
அந்த ஆயுதம் செய்கிறது, ஆர்மர், அந்த என்ன சொல்கிறது, அந்த கவசம் செய்கிறதுலலாம் அவங்க ரொம்பவே தேவைப்பட்டிருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு ஹீரோவாகவே இருந்திருக்காங்க அந்த காலத்தில். அப்புறம் நிறைய அந்த கோயிலோட கதவு, அதெல்லாம் அந்த கேஸ்லோட கதவு எல்லாமே இரும்புலலாம் இருக்கும். அதனால அது செய்கிறதுக்கு அவங்களுடைய ஹெல்ப் ரொம்பவே தேவைப்பட்டிருந்திருக்கு. நிறைய புராண கதைகள்லையுமே பிளாக் ஸ்மித்தை வச்சு ரொம்பவே கதை எழுதியிருக்காங்க. கோவர் மட்டை அப்படின்ற ஒரு கதை இருக்குது. அந்த கதையில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பிளாக் ஸ்மித் வந்து ஒரு டெவில் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அப்போ அவர் வந்து புத்திசாலித்தனமாக எப்படி அந்த பேய்கிட்டேருந்து தப்பிச்சாரு அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஒரு கதையே இருக்கான் இந்த பிளாக் ஸ்மித்தை பற்றி. ஸோ அவங்க பொருட்களுமே இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வச்சு ரொம்பவே பெருமையாக அதை காமிப்பாங்க, நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கடையை தான் இப்போ நம்ம பார்த்தோம். அப்புறம் மாடர்னைசேஷன்ற பேரில் இந்த சின்ன சின்ன கைவினை பொருட்கள் அதெல்லாம் செய்கிறவங்களோட தொழில்கள்லாம் எப்போவுமே எல்லா கண்ட்ரிலையுமே காலப்போக்கில் அழிஞ்சிட்டு மாறிட்டே தானே வருது. ஸோ அது மாதிரி அவங்களோடதும் மாறிடுச்சு. அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் அப்போ அவங்கள வந்து டிஸ்பிளே பண்ணி அதை வந்து வெளிப்படுத்துவாங்க அவங்களோட திறமை. அப்புறம் ஈஸ்டர் அப்போ இன்னொரு ட்ரெடிஷன் என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, அந்த இப்போ இங்கே ஒரு ஸ்டிக் மாதிரி பார்க்குறோம்ல, இதை வந்து வில்லோ விக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்ப்ரிங் தொடங்கி மரத்தில் தளிர்க்கிற அந்த குருத்தை எடுத்து இந்த மாதிரி சடை மாதிரி பின்னி நல்லா ஃப்ளெக்சிபிளாக பின்னிடுவாங்களாம். பின்னிட்டு அதை எதை மீன் பண்ணுறாங்கன்னா, ஒரு புது வசந்த காலம் பிறந்துருச்சு, ஜீசஸ் கிரைஸ்ட் அப்போ எல்லாமே லைஃப்பில் ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வில்லேஜஸ்லாம் என்ன செய்வாங்கன்னா, கிராமங்கள் எல்லாம் பாய்ஸ் வந்து கேர்ள்ஸை வந்து லைட்டாக அதை வச்சு அடிப்பாங்களாம். இப்போ நம்ம ஊர்லலாம் அந்த மஞ்சள் தண்ணி ஊற்றி விளையாடுவாங்கல்ல வில்லேஜ்லாம், அது மாதிரி அதை ஒரு ட்ரெடிஷனாக பண்ணுவாங்களாம். இந்த மாதிரி போட்டு செய்கிற விதங்கள் தான் வேறு மாதிரி இருக்குது. மற்றபடி நம்ம கண்ட்ரிக்கும் இங்கே இருக்கிற கண்ட்ரிஸுக்கும் நமக்கு கம்பேர் பண்ணும்போது ஏறத்தாழ எல்லா ட்ரெடிஷனரும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்புறம் எல்லாருக்குமே ஹாப்பி ஈஸ்டர், எல்லா புது நியூ இயர், தமிழ் புத்தாண்டு இப்போ தான் முடிஞ்சிச்சு. எல்லோரும் நல்லா இருப்போம், ஜாலியாக இருப்போம், ஹாப்பியாக இருப்போம். டாடா பை பாய்ங்க. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்க்குறேன். பாய் பாய். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நம்மளோட சேனல் 500 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிடுச்சு. தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டாடா பை பாய்ங்க.